பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த அந்த மக்கள் கூட அவருடைய சூழ்நிலைக்கு கைதியாக வாழவில்லை, சூழ்நிலைக்கு மேலே அதிகாரியாக வாழ்ந்தார்கள். அவள் தோல்வியான வாழ்க்கை வாழவில்லை, ஜெயமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். பழைய ஏற்பாடு, அதாவது நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கை குறித்து பேசும் பொழுது வரப்போகிற நன்மைகளுக்கு அது நிழலாக இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நிழலின் கீழே வாழ்ந்த மனிதனே அவ்வளவு ஆளுகையும் அவரும் மாட்சிமை உடையவனாக இருக்கிறார் என்றால், நிஜத்தின் கீழே வாழுகிற மக்கள் ஆளுவது என்பது அதிக நிச்சயமான காரியம் இல்லையா? ஒரு வறண்ட பூமியில் போகிறோம். இப்போ சில கல்ஃப் கண்ட்ரிலாம் போனீங்கன்னா, துபாயாக இருந்தாலும் சரி, கத்தாராக இருந்தாலும் சரி, மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா வறண்ட பூமியாக தான் இருக்கும், ஒரு ட்ரை பாலைவனமாக தான் இருக்கும். அதில் போகும்போது ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது. ஷாப்பிங் மாலுக்கு வெளியே அந்த நிழலில் நிற்கிறீங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும், அப்படி தானே நடந்தே போகிறீங்க. ஆனால் உள்ளே போயிட்டீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு ஏசி போட்டிருப்பான், ஜில்லுன்னு இருக்கும். நிழலில் இருந்தவனே சந்தோஷமாக இருந்தான்னா உள்ளே வந்தவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்? பழைய ஏற்பாடுங்கிறது நிழல், கிறிஸ்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது நிஜம். இந்த நிஜத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு இளைப்பாறுகிறீர்களோ, அதை குறித்த உணர்வு ஆளுகை செலுத்துகிறதோ, அன்றைக்கு ஆள்வதுங்கிறது அதிக நிச்சயமான காரியமாக இருக்கும்.